முடியும். ஆமா, கரெக்டா 3 தான் 3 தான். ஆனா ஆமா. நிறைய தொழில்நுட்பம் இருக்குது எல்லாத்தையும் அதெல்லாம் நிறைய பயன்படுத்தலாம். அதாவது அந்த என்னென்னமோ 2 3 தொழில்நுட்பம் இருக்குது, ரொம்ப அற்புதமா இருக்குது. அப்பா, பயங்கர வேலையப்பா. அதே மாதிரி இந்த இன்னொன்னு சைட் ஒண்ணு பேசுற முறை பாத்தீங்களா? இருக்கு, பேசுறது அருமையா இருக்குதுங்க. அந்த பேசுறது ஆடியோ. எப்படி நம்ம ஆடியோ வந்து நம்ம வந்து அது 15 MB வருதுங்க. 15 MB. ம், ம், அதை ம், ம். வந்து உங்களுக்கு அனுப்பலான்னு பார்த்தா முடியல. நீங்க இதுல தான் வருது, இதுல தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா டெலகிராம் தான் ஸ்டோர் பண்றேன். அதை வந்து யூடியூப்ல போட முடியல. அது எப்படி யூடியூப்ல கொண்டு வர்றது ஸ்பீச்சை? அந்த ஆடியோவையா? ஓகே, ஆமா, ஓகே. அது அது ஃபைல் ஆடியோவை. ஃபார்மேட்டவை மாறுன்னு நினைக்கிறேன். நான் பார்ப்போம் அது எப்படி, அது என்ன ஃபார்மேட்னு தெரியல. நான் ஒண்ணு பண்ணி பார்க்கறேன். நான் ஒரு ஆடியோ ஃபைல் ஒண்ணு பண்ணி அதோடைய டெக்னிக்கலா அது எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னு பார்க்கறேன். ம். பார்த்துட்டு அது எப்படி யூடியூப்ல நம்ம அப்லோட் பண்ற மாதிரி. ஆனா அது மிச்சமானதுங்க ஐயா. அது வந்து எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும். ஆமா, ஆமா, ஆமா. ரொம்ப இங்கிலீஷ்லயும் இருக்குது, தமிழ்லயும் இருக்குது. நான் இப்ப தமிழ்ல தான் போட்டிருக்கேன். நமக்கு அவங்க பேசுறத பார்த்தேன்னா 2 ப்ரொஃபசர் பேசுற மாதிரியே பேசுறாங்க. ஆண் பெண் இல்ல, 2 ஒரு 2 ப்ரொஃபசர். பேரு டிஸ்கஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதாவது எப்படின்னா, ஒரு விஷயத்தை எப்படி எளிமைப்படுத்தி ஒரு கான்வர்சேஷனா ம். எப்படி புரிய வைக்கிறதுக்கு தான் இது இந்த டூல் மெயினா யூஸ் பண்றது. ரொம்ப அற்புதம், அற்புதம். எப்படித்தான் இப்ப எல்லாம் செஞ்சிருக்கானுன்னு தெரியல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப சிம்பிள். அதாவது நம்ம ஆஹ் கஷ்டப்பட்டு சொல்றத ஒரு 100 உம் 200 வீடியோ மட்டும் நம்ம சயின்ஸ் சேனல் யாராவது பார்த்துட்டாங்கன்னா நிச்சயமா ப்ரொஃபசர்ல வந்துருவானுங்க. என்னடா இப்படி எல்லாம் அதான் அப்ப நம்ம சிந்திக்கிறானுங்க. இந்த வாரத்துல ஒரு சயின்ஸ் சேனல் ஒன்று ஓபன் பண்ணுவோம் உங்க ம். உங்க இதுல வச்சு. ம். அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப என்ன பண்ணணும்னா, நான் உங்களுடைய பழைய பிளேலிஸ்ட்ல போயிட்டு ஒண்ணு ஒண்ணா நான் எடுத்து வச்சிருக்கேன். ம். ம். ஸோ அது ம். எல்லாத்தையுமே நம்ம ஏஐ கண்டென்ட்டா மாத்தணும், இது மாதிரி ம். வீடியோஸ். ம். ஓகேங்களா? சரி. ம். ஃபர்ஸ்ட் மாத்திட்டு அதை என்ன பண்ணணும்னா, நம்ம டைரக்டா பப்ளிஷ் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. நான் இன்னொரு ம். யூடியூப் லிங்க் அனுப்புறேன். அதுல ம். என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நம்ம ஒரு புது யூடியூப் சேனல் தொடங்குறோம்னா என்னென்ன மாதிரி, அதாவது ரெவன்யூ ஜென்ரேட்டர் மாதிரி எப்படி பண்றது அப்படின்னு ஒரு ம். கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ம். ஓகேங்களா? ம். அதனால நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம ரெக்கார்ட் பண்றது எல்லாத்தையுமே உடனே சயின்ஸ் உடனே நம்ம அப்லோட் பண்ண தேவையில்லை. ம். நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சரி. ப்ராப்பரா சேனல் ஓபன் பண்ணி, ம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்றது ஆ. அப்படிங்கிறது இன்னொரு வெப்சைட் இருக்கு. ஆ. ஓகேங்களா? ம். அந்த தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணா, ஒரு புது சேனல் ஓபன் பண்ணி அதுல அப்லோட் பண்ணுவோம் ஒண்ணு ம். ஒண்ணா. ம். அப்படி போகலாம். ஆனா நம்மளுக்கு இருக்க இந்த ஃப்ரீ சர்வீஸ்ல நம்ம வீடியோ கண்டென்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அட்லீஸ்ட். ம். ம். ஆமா, ஃப்ரீ சர்வீஸ் போகுது நமக்கு. இல்லாட்டா மாசமான எத்தனை 200 300 மாசமான அது 300 ஒன்றும் என்னமோ. பிரச்சனை இல்லையா? அப்படி நம்ம சேனல் டெவலப் ஆயிடுச்சுன்னா அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை ஆமா, இல்லை. பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது ஒண்ணும் இல்ல. நமக்கு வந்து ஒரு அதுதான். $1000 நாம ஒரு 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 ம். 5000 6000 10,000 சப்ஸ்கிரைபர் கிடைக்கிற வரைக்கும் இப்ப சிரமம் தான். 10,000 சப்ஸ்கிரைபர் கிடைச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. அது வேற ஆமா, ரெவென்யூ ஆமா, பாட்டுக்கு வந்துடும். மாசம் $1000 வந்துடும். ம். ம். ஆமா, ஆமா. அதுல நம்ம இப்போதைக்கு நான் பண்றது என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதுல தனியா ஏஐ லெசன் மாதிரி ஒண்ணு கிரியேட் பண்ணுங்க. போட்டு வச்சுட்டேன். சரிங்களா? இப்ப நான் போட்டு வச்சுட்டேன். கூகுள் ஏஐன்னு ஒன்று போட்டு கூகுள் ஏஐ குவாண்டம் சயின்ஸ்னு போட்டு வச்சுட்டேன். அதுக்கு நம்ம டைரக்டா அதுல போய் எடுத்துக்கிற மாதிரி. அது போட்டு மாதிரி வச்சாச்சு, இப்ப அதெல்லாம் போட்டு புதுசா வச்சுட்டேன். நீங்க உங்களுடைய பழைய பிளேலிஸ்ட்ல நீங்க, அதாவது நம்ம அறிவியல்ங்கிறப்ப பேசுறப்ப நம்ம வாட்டர் மாலிகுல் லெவல்ல பேசுறோம் இல்லையா? அது அல்டிமேட்டான ஐடியான்னு வச்சுங்களேன். ஆமா, அது நம்ம ஒரு சூப்பர் ஐடியா. அது வந்து ஆஹ் எப்படின்னா வெங்கடேசனவே தூக்கி அடிக்கிறது. அது வெங்கடேசனுடைய ஆமா. கான்செப்ட் அடிச்சு நொறுக்கிறது. அது எல்லாத்தோட கான்செப்ட் அடிச்சு நொறுக்கிறது தான். ஆனா பொதுவான அறிவியலையும் நம்ம அந்த சேனல்ல போட்டுட்டு வரணும்னு சொல்றேன். அதுக்கு ஆ. உங்களுடைய பழைய வீடியோஸ்ல நீங்க நிறைய பண்ணி வச்சிருக்கீங்க. அதெல்லாம் ஆ. எடுத்து நம்ம ஏஐ கண்டென்ட்டா மாத்தணும். ம். அது மாத்திட்டு நம்ம அந்த சேனல்ல நம்ம அப்லோட் பண்ணணும். ம். 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 இது ம். ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம். மருத்துவத்தையும் இதையும் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இவ்வளவு ஆமா, வீடியோ நம்ம ரெவன்யூ ஜென்ரேட் ஆகணும்னா அதுக்குள்ள ரீசன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆமா, ஆமா, ஓகேங்களா? ஏன் ரெவென்யூ அது வரலைங்கிறது கண்டுபிடிக்கணும். அதுக்குள்ள ரீசன் கண்டுபிடிச்சு அதை நம்ம என்ன பண்ணணும்னா ம். அதை சரி பண்ணணும். இல்லைன்னா இவ்வளவு முயற்சி வீணா போயிடும் இல்லையா? ஆமா, அதுக்கு ஆமா. சொல்றேன். ஆ. இல்ல, வீணா போறது இந்த சென்ஸ் வீணா போகாது. இப்ப நம்ம அவங்க இப்ப நீங்க பண்ணிருக்கிறதெல்லாம் உங்க பொண்ணு படிச்சு நல்லா பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா அது வீணா போறது இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பேசிவ் இன்கம், அதாவது ம். வர மாதிரி ஒண்ணு பண்ணணும். இது என்ன, இந்த ஆமா, ஆமா. சேனல் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்து அதை கண்டுபிடிச்சு அதை பண்ணணும். அது
ஆ, ஆ, ஆமா. அதே மாதிரி நான் இன்னொரு யூடியூப் உங்களோட வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தப்ப ஆ, ஒரு ஒரு பையன் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தான். ஆ, என்ன போட்டிருந்தான்னா, உங்களோட யூடியூப் சேனல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா உங்களுக்கு வந்து ஏன் வந்து சப்ஸ்கிரைபர் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகல? ம், உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க, நம்பர் கொடுங்கன்னு சொன்ன மாதிரி ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன். அது எந்த ம். வீடியோக்கு போட்டிருந்தாங்கன்னு தெரியல. நான் வேணா அதை சரி. பார்த்து உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு விடுறேன். ஆ, ஸோ அதனால வந்து நம்ம இதை ஒரு ப்ராப்பரா ஒரு சேனல் கிரியேட் பண்ணி அதுல அப்லோட் பண்ணுவோம். அதனால ம், இப்ப நீங்க பேசுறது எல்லாத்தையும் வந்து கண்டென்ட் கிரியேட், வீடியோ கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்க. நானும் வந்து நீங்க பேசுறதை எடுத்து நானும் இன்னொரு வெர்ஷன், நம்ம ஒரு கான்செப்டே வந்து ஒரு 15 வருஷனா சொல்லலாங்க. புரியுதுங்களா? அது எக்கச்சக்கமா சொல்லலாங்க ஐயா. அது சொல்றேன். ஸோ ம். ஆமா. அது நான் ஒரு இது அது அனுப்பிச்சு விட்டுருந்தேன். அது நல்லா இருந்துச்சு. அந்த நீர் மருத்துவத்தை பத்தி அருமையா அதை இருந்தது, ஒன்று அருமையா அனுப்பிச்சு இருந்தது. விட்டுருந்தேன். ஆமா, அது நல்லா இருந்துச்சு, அருமையா இருந்தது. அது அருந்ததியாட்டுறது அருந்தியல் நல்லா அற்று. அருந்ததி ஆட்டுறது ரொம்ப சேரா கிடக்குது. அது வந்து 100 பேத்துக்கு மேல 130 பேர் பார்த்துருக்காங்க அது. ஆஹா, ஓகே. நான் என்ன பண்ணேன்னா இந்த புக்ல இருந்து இந்த ம், கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டோ எடுத்து ம், பிட்ஸ் அண்ட் பீசஸா வந்து ஆட் பண்ணி அந்த கண்டென்ட்டை உள்ள ஏத்தி வீடியோ ஜென்ரேட் பண்ணி பார்த்தேன் எப்படி வருதுன்னு. ம். அருமையா இருக்கு. அருமையா போட்டு அது ஒண்ணுமே இல்ல. போட்டோ எடுத்து நீங்க டெக்ஸ்ட்ல வந்து அப்படியே நீங்க காப்பி பண்ணிட்டீங்க. டெக்ஸ்ட் காப்பி பண்ணி அப்படியே காப்பி பண்ணி அப்படியே அப்படியே காப்பி பண்ணி சிம்பிள்ங்க. அப்படியே பேஸ்ட் அதெல்லாம் ரொம்ப பண்ணேன். அப்படி பார்த்தா இந்த புத்தகத்தையும் அழகா பண்ணலாம் மாதிரி தெரியுது. ஆ? இல்ல இல்ல, ஒவ்வொரு டாபிக்கும் நான் இன்னொன்னு என்ன எடுத்து வச்சிருக்கேன்னா 47வது பாடம் இருக்குல்ல, 46 47. ஆமா. ஆ. அதாவது இந்த யூனிவர்ஸ் பத்தி பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஐயா ஏதோ ஒன்று பேசியிருப்பாரு. ம், ம். அதெல்லாம் எடுக்கலாம், அது எடுக்கலாம். அதை வந்து சின்னதா தான் இருக்கும். ஆ. அதை வந்து வீடியோ மாத்தலான்னு பார்த்தேன். உனக்கு வந்து கோட்டா முடிஞ்சிருச்சு, நீ நாளைக்கு பண்ணுன்னு சொல்லிருச்சு. அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, ஆமா. ஆமாம். அதுல என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, வீடியோ 3 பண்ணலாம். ஆடியோ வந்து 2 பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆடியோ 3 பண்ணலாம். இல்லையா, ஆடியோ வாய்ப்பு ஃபர்ஸ்ட் இருக்கு. வந்து ஃபர்ஸ்ட் இந்த இது ரிலீஸ் பண்ணப்ப வந்து ஆடியோ மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ஆ, நான் இது ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல. ஆ. இந்த வீடியோ வந்து ரீசெண்டா லான்ச் பண்ணதுதான் இந்த வருஷத்துல, லாஸ்ட் இயர் 2025 தான் லான்ச் அது பண்ணேன். பெரிய வேலை பண்ணுதுங்கய்யா, பெரிய வேலை பண்ணுது. அது படம்ல என்ன மாதிரி படம் போடுது, என்ன சமாச்சாரம், அப்பப்பா. அஹ், இதெல்லாம் நம்மள யாருமே செய்ய முடியாது. நம்ம கூட இப்படி படம் போட்டுட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் வந்துங்க சொல்ற வேகத்துக்கு படம் போடுற ஒரே ஆள் வெங்கடேசன் தான். நான் கருத்து சொல்லிட்டு வந்தேன்னா அடுத்த நாள் படம் போட்டுருவாருங்க. ஆஹா, ஓகே அவர் ஓகே. மட்டும் ஒரு 10,000 படம் போட்டிருப்பாருங்க. வாழ்க்கை அவர் குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 படமாவது போட்டுருவாரு. என்கிட்டயே ஒரு 500 200 300 மேல படம் இப்படின்னா படம் போட்டுருவாரு. எப்படித்தான் அவ்வளவு திறமை அப்போ பயங்கரமான அவர் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆல்ரவுண்ட் அவர் வெங்கடேசன். அவர் வந்து பேசிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காருல்ல, அதனால அவரால ம். எதையும் பண்ண முடியும். பயங்கரமா இப்ப நான் எனக்கு இப்ப ஆ. எனக்கு உள்ள இந்த சயின்ஸ் பேஸ்டு வந்து உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் எனக்கே இன்ட்ரெஸ்ட் வருது. அது வரைக்கும் நானும் ஏதோ வேற வேலை தானே பார்த்துட்டு இருந்தேன். அப்படி சொல்றேன். ஆச்சரியம். இந்த மாதிரி ஆச்சரியமா உள்ளவங்க இந்த மாதிரி ரெண்டு ஒருத்தர் ஆச்சரியமா இருக்குங்க. நீங்க உண்மையாலுமே இறங்கி வர்றது எனக்கு நம்ப முடியல என்னால. இதை விட்டா வேற வழி இல்லையா? நம்ம அட்லீஸ்ட் ஏதோ ஒரு உருப்படியா பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா? So, ம். இப்ப நான் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் சோசியல் ஃபேஸ்புக் இதுல எல்லாம் இல்லை நம்ம. ஏன்னா நம்ம வந்து நேரம் வேஸ்ட் ஆகுங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்கும். ம். கண்டதை பாக்குறதுங்களுக்கு இதுக்காக. ம். சரி, சரி. அப்ப அதெல்லாம் என்ன. இருக்கட்டும். இப்பயாவது உருப்படியா வந்திருக்கீங்களா? அது பெரிய விஷயம்தான். அது கிட்டத்தட்ட ம், கிட்டத்தட்ட நம்ம நாடே பக்கத்துல பொண்ணு அங்கதான் இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தா உங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளவு ஒரு 1000 கிலோமீட்டர் இருக்குமா? ஸ்வீடனுக்கும் இங்கிலாந்துக்கும். அவ்வளவுதான், ஜஸ்ட் 1.5 hour தானே. ஆ, அப்பா. ம், முடிக்கிட்டு சரி. முடிக்கிட்டு எவ்வளவு ஆனா பக்கத்தால போன. அவங்க மாஸ்டர்ஸ் ஸ்வீடன்ல பண்ண மாதிரி ட்ரை பண்ண சொல்லுங்க. நான் ஏதாவது ஹெல்ப் என்ன சொல்லுங்க, நான் பண்றேன். ம். நீங்க பேசுங்க. நீங்க எங்க உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லையா அவன் இருக்குது. ரெண்டு நீங்க ஐயா 4 டைம் போன் அடிச்சேன் அவங்களுக்கு. நான் ஆ, அவங்க ஆமா 4 டைம் போன் அடிச்சேன். ஒருவேளை என் நம்பர் ஸ்டோர் பண்ணலையா என்னன்னு தெரியல. அதனால நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணல. அது இப்ப எக்ஸாம் டைமா இருக்குன்னு சொன்னாங்கல்ல. So, அதனால ஓகே அதனால பண்ணிட்டேன். என்னங்க அவங்களுக்கு அதனால என்னங்க அதனால ஒண்ணும் கிடையாது. என்ன 10 நிமிஷம் பேசுறதுக்கு என்ன பேசுறதுக்கு இல்ல, வந்து அவங்களுக்கு எக்ஸாம் நான் 2 கேட்டேன். 3 டைம் போன் பண்ணேன். அவங்க எடுக்கல. சரி, ஒருவேளை பார்க்கலாம். இன்னொன்னு இந்த அவங்க 2075க்கு வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ண மாதிரி ஒரு பிடிஎஃப் சப்மிட் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல காலேஜ்ல. ஆமா.
அந்த அந்த பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்தாங்களா? அந்த பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா நான் அதையும் சேர்த்து இதோட சேர்த்து கொடுக்கலாம்னு பார்த்தேன். நான் கேட்கல, அதை கேட்கல. அது கொடுத்துட்டு இல்ல என்னாச்சு அப்படின்னு. இல்ல இல்ல அவங்க காலேஜுக்கு ப்ரிப்பேர் பண்றது, அதாவது டிசி ஆமா, சப்மிட் பண்றதுக்கு ஒரு கொடுத்துட்டாங்கன்னு ஐடியா நினைக்கிறேன். கொடுத்துட்டாங்க, அது இருந்தா அதை அனுப்ப சொல்றேன். கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், அது முடிஞ்சது. அந்த ஒரு காப்பி எனக்கு ஒன்று அனுப்பிச்சு விடுங்க. ம், அதையும் நான் வந்து இங்க கொடுக்குறேன் நானு. சரி நான் ஸ்டூடெண்ட்டை சரி. நான் பார்க்க போறேன் இந்த வாரம் சண்டே அன்னைக்கு. ஆ, நான் போய் அவங்க வீட்லயே நேரா போய் பார்த்துட்டு எனக்கு ஆ, நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் காமிச்சு ஒரு மாதிரி ஆ. அந்த ஸ்டூடெண்ட்டை ஃபர்ஸ்ட் என்கரேஜ் பண்ணணும். அதுக்காக நான் கேட்டிருக்கேன். நான் நேரா வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். அதனால பரவாயில்லையே, ஒரு ஸ்டூடெண்ட்டை பிடிச்சிருக்கீங்கன்னா பெரிய விஷயங்கய்யா. இல்ல அவங்கள போய் என்கரேஜ் பண்ணியா ஃபர்ஸ்ட் அவங்கள ஃபர்ஸ்ட் மோட்டிவேட் பண்ணணும். சரி. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க பேச்சுலர் தானே, இப்பதான் ஸ்கூல் தான் முடிச்சு போயிருப்பாங்க. அதனால வந்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி இதெல்லாம் நம்ம வீடியோஸ்லாம் அவங்கள காமிச்சு அதை காமிச்சு நாம இயலுக்கு வந்து என்கரேஜ் பண்ண 2 பேரும் சேர்ந்து பண்ணுகிட்ட பொழுது இங்க ஒரு ப்ரொஃபசர் அங்க ஒரு ப்ரொஃபசர் நான் கூட நேற்று கூட பேசினேன், இன்னைக்கு கூட பேசினேன். தனிப்பட்ட முறையில் அறிவியல் அப்புறம் பேசணும்னு சொல்லி இப்போ நான் கூட கூப்பிட்டு பார்த்து எடுக்கல. ஆனால் காலையில 4 மணிக்கு கூப்பிடுறேன். காலையில 4 மணிக்கு கூப்பிட்டேன். அவங்களுக்கு ஒரு மத்தியானம் மணி 12 ஆச்சு. இன்னும் 4 மணி நேரம் கழிச்சு கூப்பிட்டேன்னா சரியா இருக்கும். இப்ப அங்க மணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7:40. அவங்களுக்கு 8:40. இல்ல அவங்களுக்கு ஆமா 8:40. ஆமா கரெக்ட் 8:40. -1 டிகிரில இருக்குது. பார்த்தேன், எல்லாமே சரியா இருக்குதுங்க. வாட் நெக்ஸ்ட்? அந்த வீடியோலாம் அனுப்புங்க, நானும் அனுப்புறேன். அதான் நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம வீடியோ எல்லாத்தையும் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சிருவோம். நம்ம ஒரு சேனல் வந்து ஆரம்பிச்சு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிங்க. அதே மாதிரி யோசிச்சுட்டு நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 10 to 15 வீடியோஸ் வந்து நல்ல தம்ப்நெல்லாம் வச்சு கிரியேட் பண்ணி போடணுங்க. அது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நான் உங்களுக்கு இன்னொரு யூடியூப் லிங்க் அனுப்பிச்சு விடுறேன். அந்த லிங்க்ல வந்து எப்படி வந்து எஃபெக்டிவா ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தமிழ்லயே இருக்கும். அதை நீங்க பாருங்க, பார்த்து யோசிச்சு வைங்க. நம்ம அதுக்கெல்லாம் டைம் கிடைக்கிறப்போ வந்து இந்த வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாமே நீங்க டவுன்லோட் பண்ண அவசியம் கிடையாது, உங்க அக்கௌண்ட்லயே தான் இருக்கும். அது அவனே வந்து டேட்டாபேஸ்ல வச்சிருப்பான். அதனால ஸ்பேஸ் போகணும்னு யோசிக்க வேண்டாம். நீங்க ஜென்ரேட் பண்ணி அந்த வீடியோ வச்சுட்டீங்கன்னா அந்த வீடியோ அப்படியே இருக்கும். நான் இந்த வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு நான் உங்களுக்கு இன்னொன்று அதுல கற்றுக் கொடுக்கணும்னு நினைச்சேன். நான் சனிக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேரிங்ல வந்து எப்படி, அதாவது நிறைய கண்டென்ட்டை வைக்கும்போது செலக்டிவா ஒரு கண்டென்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி எப்படி வீடியோ ஆடியோ ஜென்ரேட் பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். அது ஒரு ஜஸ்ட் ஒரு 5 minutes தான். நான் வந்து ஏன்னா நான் கம்ப்யூட்டர்ல பண்றேன் இல்லையா, உங்க ஐபேட் உங்க டேப்ல வந்து எப்படி ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. அதனால வந்து நான் வந்து அந்த ஒரு அப்ப வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஒவ்வொரு டைமும் நீங்க டெலீட் பண்ணிட்டு அப்லோட் பண்ண தேவையில்லை. அப்படி சொல்றேன். அத வந்து நம்ம லெஃப்ட் சைடு சோர்ஸ்ல நீங்க வந்து ஒரு 10 கண்டென்ட் இருந்துச்சுன்னா அதுல வேணுங்கிற கண்டென்ட் மட்டும் செலக்ட் பண்ணி வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் வந்து உங்க டேப்ல எப்படி இருக்குன்னு தெரியல. அது ஒரு டைம் நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க அதையும் கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப ஈஸி. நீங்க எதையுமே வந்து டெலீட் பண்ண தேவையில்லைன்னு சொல்றேன். இப்ப வந்து ஒரு 5 டாபிக் இருக்கு. பெரிய பிசி இருக்குதுயா, பெரிய கம்ப்யூட்டர் இருக்குது என்கிட்ட. நீங்க மறுதிருப்பும் அதை எடுத்து நீங்க வந்து டேபுக்கு அப்லோட் பண்ணணும்ல. இதுல இல்ல டெஸ்க்டாப்ல வந்து வீடியோ கேமரா இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, வீடியோ கேமரா இல்ல. அது வேணும் வச்சுக்கலாமா டெஸ்க்டாப்ல? இப்ப நம்ம ஸ்கிரீன் ஷேரிங் ஒர்க் ஆகும். நம்ம வீடியோ தேவை இல்ல. ஸ்கிரீன் ஷேர் தான், பாத்துக்க தேவை. ஸ்கிரீன் ஷேர் தானே. ஸ்கிரீன் ஷேர் அப்ப டெஸ்க்டாப்ல இருக்க மைக்க மியூட் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் போன்ல பேசிக்கலாம். நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா நான் சொல்ல போறேன், அவ்வளவுதானே. சரி, அது நல்லா அப்படி சொல்றேன். அது நல்லா சொல்லுவேன். சரி, அதாவது ஸ்பேஸ் சயின்ஸ்னு வந்து மாதிரி என்ன யூடியூப் சேனல் வைக்கிறது மட்டும் யோசிங்க. பேரு நான் வந்து எப்படின்னா மருத்துவத்துக்கு என் பொண்ணுகிட்ட என்ன சொல்லுன்னா, தமிழ் அஸ்ட்ரோ மெடிக்கல் வைக்க சொல்லியிருக்கேன். அவங்க அஸ்ட்ரோ மெடிக்கல் தான் போட்டிருக்காங்க. தமிழ் அஸ்ட்ரோ மெடிக்கல் கொண்டு வரேன்னு சொன்னேன். தமிழுங்கிற பேர் வரட்டும் நான் சொன்னேன். தமிழ் அஸ்ட்ரோ மெடிக்கல். நம்ம இது வந்து அஸ்ட்ரோ சயின்ஸ் கூட வைக்கலாம். தமிழ் அஸ்ட்ரோ சயின்ஸ் அப்படின்னு வைக்கலாம். தமிழ் அஸ்ட்ரோ சயின்ஸ் வைக்கலாம். ஆமா, தமிழ் அஸ்ட்ரோ சயின்ஸ் வைக்கலாங்க. ஐயா அப்படி தமிழ் பேர் வரட்டும். உலகங்களுக்கு தமிழ் பேர் போய் ஆமா
தமிழ் வை, தமிழ் தமிழ் சேர்த்துருக்கு பின்னாடி. ஆமா, தமிழ் வேண்டாம். ஆமா. நம்ம தமிழ் அப்படின்னு தெரியாம உட்காந்துருக்கான பரதேசிகள் எல்லாமே இந்த தமிழ் சாதாரணமா இவ்வளவு சிந்திக்கிறதுக்கு காரணமே தமிழ் தானே. சார் தமிழ்ல வந்து என்ன சொல்லிருக்கான் தெரியுமா? அதாவது அறுவடை வந்து அறுவடை இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 10 அடியில தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 அடியில தண்ணி இருக்கு. ம் அது வந்து ம், பல்வேறு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த 10 அடி தண்ணியை எடுக்கலாம். ஆனால் எது குறைந்த செலவை பயன்படுத்தி அந்த 10 அடி தண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கறதான் கேள்வி. இப்ப என்ன 10 அடி தண்ணி எடுக்கிறதுக்கு வந்து 10 அடி தண்ணி 10 அடி கீழே இருக்கிற தண்ணி எடுக்கிறதுக்கு 10 ரூபா செலவாகுதுன்னா இப்ப வந்து 20 ரூபா செலவு பண்ணி அதை எடுத்துட்டு இருக்கானுங்க. இப்ப நாம என்ன பண்ணோம்னா அந்த 10 அடியில தண்ணி இருக்குது, ஆனால் 1 ரூபா செலவு அதை எடுக்கணும். அதான் விஷயம். ம், இதுதான் ம், பாத்தீங்கன்னா ம். வள்ளுவர் சொல்லுவாரு, ஒருவனுக்கு வரத்து என்னன்னு உறுதி ஆயிடுது இல்லையா? வரத்து ஒரு 100 ரூபா இன்னைக்கு சம்பாதிக்கிற உண்டு அப்படின்னா 100 ரூபா உறுதி ஆயிடுச்சு. ஆனால் அந்த 100 ரூபாயை குறைந்த சக்தியை பயன்படுத்தி எப்படி அந்த 100 ரூபாயை எடுக்க போற அப்படிங்கிறதா. அந்த 100 ரூபாய்ங்கிறது நிரந்தரம். ஆனால் குறைந்த தேவையை பயன்படுத்தி அந்த 100 ரூபாய் எப்படி கொண்டு வரீங்கிறது அதை தான் நாம் இங்க பண்றோம் இங்க. அப்ப ஆற்றல் ஆவதும் இல்லை, ஆவது அழிவதும் இல்லை, ஆற்றல் கூடுவதும் இல்லை, ஆற்றல் குறைவதும் இல்லை, எல்லாம் சிக்குண்டு கிடக்குது எல்லாமே. இந்த சிக்கலை உடைக்கிறப்போ அது எக்ஸ்பேன்ஷன் ஆகுது, அவ்வளவுதான். இப்ப நம்ம இவ்வளவு சக்தி எடுக்கிறோம் இல்லையா, திருப்பி அந்த பிரபஞ்சத்துக்கு அந்த சக்தி போயிடும். என்ன எடுத்தாலும் திருப்பி திருப்பி அந்த சுழற்சியில தான். இந்த சுழற்சிங்கிறது இவனுக்கு தெரியாம போச்சு இந்த வெள்ளக்காரனுக்கு. அவனுக்கு இந்த பெண்டிலே நிறுத்திட்டானுங்க. அவனுக்கு அவ்வளவுதான் வேலைங்க. அவனுக்கு எல்லாம் தோத்து போயிட்டானுங்க. அதனாலதான் அவன் எனர்ஜி எடுக்க தெரியல அவனுக்கு. எனர்ஜி கன்வர்ஷனை பத்தி பேசி நாசமா போயிட்டானுங்க. இப்ப எனர்ஜி வந்து அப்சார்ப்ஷன்ங்கிறதா நம்ம கரெக்டா வந்தாச்சு. இந்த அப்சார்ப்ஷன் தான் வெற்றி அடைய, மற்ற எல்லாம் தோல்வி அடைஞ்சு. தோல்வி தான் இன்ன வரைக்கும் 2025 வரைக்கும் வெள்ளக்காரனுடைய சயின்ஸ் தோல்வி. இதுதான் வெற்றி அடையும். இப்போ நம்ம இந்த மேக்னெட் உருவாக்குறதாங்க பெரிய விஷயம். இந்த பொண்ணு கரெக்ட் பண்ணிட்டோம்னா நாம வந்து அந்த நம்ம செரமிக் மேக்னெட் உருவாக்கிட்டோம்னா டூயல் எஃபெக்ட்ல கொண்டு வந்துடலாம். ரெண்டாவது என்ன தெரியுங்களா, இப்போ வந்து இந்த இந்த குவாண்டம் தெர்மோடைனமிக் இந்த வீல் இருக்கு இல்லையா, இந்த குவாண்டம் தெர்மோடைனமிக் இந்த வீல் இது பேர் குவாண்டம் தெர்மோடைனமிக் கிரிட்டிக்கல் வீல் பேர் வச்சிருக்கேன். குவாண்டம் தெர்மோடைனமிக் கிரிட்டிக்கல் பேரே மாத்திட்டான். அவனுக்கு எவனுக்கு புரியக்கூடாது. குவாண்டம் தெர்மோடைனமிக் கிரிட்டிக்கல் வீல்னா அந்த கிரிட்டிக்கல்ல தான் அது வேலை செய்யும். அதாவது எப்போ இம்பேலன்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. இம்பேலன்ஸ்லேயே இருக்கும் எதுவுமே. நேச்சராகவே இயற்கை வந்து இம்பேலன்ஸ் தான். எதுவுமே வந்து இப்போ ஹார்டுவேரும்பா, சாஃப்ட்வேரும்பா, அப்புங்கிறான் டவுனும்பா, எதுவுமே ஈக்குவலைஸ் கிடையாது. ஈக்குவலைஸ் மாதிரி இருக்கும், இது ஈக்குவலைஸ் கிடையாது. அது கிடையவே கிடையாது. இப்போ ஒரு பங்கு வச்சா ஒரு பங்கு தூக்குதுங்கிறான், அது உண்மைதான். 1 கிலோ கல் இன்னும் 1 கிலோ கல்லை தான் தூக்க முடியும். ஆனால் 1 கிலோ கல்லை 1 கிலோ கல் 1 கிலோ சமத்தில் தான் தூக்க முடியும், தவிர தலைக்கு மேலே தூக்க முடியாது. இதுதான் சயின்ஸு. ஆனால் ஆனால் 10 கிலோ கல்லை வந்து 1 கிலோ கல் சமத்துல தூக்க முடியும். 1 கிலோ கல் இருக்குதுங்க, 1 கிலோ கல் வச்சு அமுத்துனீங்கன்னா ஒரு பக்கம் தராசு இருக்கு, சமத்துல தான் நிற்க, அதுக்கு மேல தூக்க முடியாது. அதே 1 கிலோ கல் 10 கிலோ கல் சமத்துல கூட நிறுத்த முடியும். சென்டர் மாத்தினீங்கன்னா சமத்துல வந்து நிற்கும். சென்டர் மாத்தினீங்கன்னா சிம்பிள் தானே இது. இப்போ 1 கிலோ கல் 1 கிலோ கல் இருக்குது, இந்த பக்கம் காலியா இருக்கு, 1 கிலோ வச்சு சமத்துல நிற்கும், அதுக்கு மேல தூக்க முடியும். யாரா இருந்தாலும் அதுக்கு மேல தூக்க முடியாது, அப்லூட் பண்ண முடியாது. அதே 1 கிலோ கல் 10 கிலோ கல் தூக்கணும், சமத்துல வந்து நிறுத்தும்னா அந்த சென்டரை மட்டும் மாத்தினீங்கன்னா ஃபல்கரம் கிட்ட இருக்கணும். அந்த 1 கிலோ கிட்ட ஃபல்கரம் இருந்ததுன்னா அந்த 10 கிலோ சாதாரண பூன்னு தூக்கி சமத்தில் நிறுத்திடும். இதுதான் இந்த டெக்னிக் இதில் கொண்டு வர்றாங்க. ஆனா என்னன்னா இந்த நியோடைமியம் காந்தம் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து 70 டிகிரிக்கு மேலே ஃபெயிலியர் ஆயிரும். பேட்டரி வந்து பயங்கர அந்த காந்த சூடாகும் பொழுது பேட்டரி டேமேஜ் ஆகுது. ஒயர்லாம் அப்படி உருக ஆரம்பிச்சிருச்சு. தப்புன்னு நிறுத்திட்டு நான் பல முறை செக் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாம் 9 நிமிஷம் 10 நிமிஷம் 11 நிமிஷத்துக்கு மேலே ஓட்ட முடியாது. அதுக்குள்ளே ஹீட் ஆயிரும், பேட்டரி டவுன் ஆயிரும். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா டிசில இருந்து ஏசி எடுக்கலாம். டூயல் எஃபெக்ட் டிசி அண்ட் ஏசி உலகத்துல யாரும் பண்ணதே இல்லை. உலகத்துல டிசி வச்சு ஏசி எதுக்கு எடுப்பான்? டிசிக்கு ஏசிக்கு சம்மந்தமே இல்லை. டிசி ஏன் டிசினா எங்க வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், எங்க வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த 1200 ஆர்பிஎம் ஸ்டாண்டர்டா நின்றுச்சுன்னா 1200 ஆர்பிஎம் ஸ்டாண்டர்டா 24 மணி நேரம் ஓடுறதா நம்மளுடைய இலக்கு. இப்போ இன்னும் 12 நிமிஷத்தை ஓடிடு, 12 நிமிஷம் ஒரு நாள் வெற்றி தான், 24 மணி நேரம் ஒரு நாள் வெற்றி தான். இன்புட் விட அவுட்புட் அதிகமாக வந்துருச்சு. அதுதான் பெரிய விஷயமே. ஒரு 1 ஹெச்பி கொடுத்து 4 ஹெச்பி வெளியே எடுத்தேன். 4 ஹெச்பிக்கு 3000 வாட்ஸ் 2800 வாட்ஸ் ரன் பண்ணி காமிச்சு 90% தான் எடுக்கணும். எடுத்து பார்த்தாச்சு, அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு சக்சஸ் ஆயிடுது. ஆனால்
இந்த உலகத்துல இந்த ஹீட்டை வந்து ஓவர் கம் பண்ற டைனம் இது வரைக்கும் இந்த காந்தம் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. அதுல மரம் நட்டி ம், எல்லாத்துக்கும். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வச்சு தான் நம்ம தள்ள முடியும். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வச்சு தான் எப்படின்னா யானை வந்து பந்து உதைக்கிற மாதிரி, 10 டன் யானை பந்து உதைக்கிற மாதிரி. ஏன்னா பந்துங்கிறது ஃப்ரிக்ஷன், யானைங்கிறது ஃபோர்ஸு. இவன் இந்த ஃபோர்ஸை கிரியேட் பண்ணாம எலி அடக்க பாக்குறாங்க. எலி கொல்லவே முடியாது நீங்க. ம், ம். எலிங்கிறது ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன்ங்கிறது கண்ணுக்கு தெரியாது, தெரியுமா உங்களுக்கு? ஆமா ஆமா. அது எப்படி ஒழிப்பீங்க? அது ஒரு பேய். அது எப்படி ஒழிப்பீங்கன்னா ம், யானை மாதிரி ஃபோர்ஸ் வரணும். ம், யானை ம், மாதிரி ஃபோர்ஸ் வந்து இந்த பந்தை உதைக்கிற மாதிரி உதைச்சு நம்ம மேலே போகும். அதனாலதான் நான் என்ன பண்ணேன்னா இது வந்து ஹை டார்க் வச்சேன். இந்த டர்ன் 10 அடி எடை வந்து 300 கிலோ வச்சது காரணம். 310 கிலோ வச்சேன். இந்த கல்லு கூட வச்சேன். என்ன வேணும் எடுத்துருங்கன்னா 1100 முதல்ல வச்சு 1100 ஸ்டாண்டர்ட் நின்றுச்சு. டிசி வச்சு பண்ண 1000 நின்றுச்சு. இப்போ ஏசி வச்சு பண்ணேன். ஏசி வச்சு கல்லு கொஞ்சம் பெருசு பண்ணாமல் விட்டுட்டு நான் கல்லு பெருசு இருக்க டிசைன் பண்ணி அதெல்லாம் வேலையெல்லாம் செஞ்சு நான் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் ஒர்க் ஷாப் ஒத்துழைப்பு தராங்கன்னு நிறுத்திட்டேன். நான் 1.5 லட்ச ரூபா செலவு பண்ண அதுக்கு. ஒரு அறிவியலை கண்டுபிடிக்கிறதுக்கு 1.5 லட்சம் செலவு பண்ணேன். சக்சஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டேன். அப்புறம் தான் தண்ணியில் இருக்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சேன். அப்போ தண்ணீர் விஷயத்தை கண்டுபிடிக்கும் பொழுது கிராவிட்டியும் தேவையில்லை, ஒரு புடலங்காயும் தேவையில்லைன்னு முடிவு பண்ணேன். கிராவிட்டியே தேவையில்லை. அப்படின்னா இந்த கிராவிட்டியும் தேவையில்லை, காற்றும் தேவையில்லை, ஒன்றும் இல்லடா வகல். எதுவும் தேவையில்லை, தண்ணியை ஒழுங்கு பண்ணா போதுமானது முடியுது. தண்ணியில் இறங்கினது இது. அதில் பார்த்தா கடைசியில் குவான்டத்தில் போய் லங்கில் போய் நிற்குது, லங்ஸில் போய் நிற்குது. எங்கே போய் நிற்குது? அதையும் தாண்டி போகுது. எங்கேயோ மூளை இவட. நான் சொன்னேன் நியூட்டனால ஐன்ஸ்டைன் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு போயிடலாம். இவங்க கதை பேசிட்டு இருந்த அழகியல் பார்வையை தவிர யூட்டிலைஸ்ல வரவே இல்லை இவனுக்கு 2 பேருமே. ஐன்ஸ்டைன் தான் அழகியல் பார்வை, நியூட்டன் அழகியல் பார்வை தவிர இவனுக்குனால உலகத்துக்கு எந்த நன்மையும் இல்லை. நம்ம கண்டுபிடிக்கிறது தான் கரெக்டுங்க. நம்ம கண்டுபிடிக்கிறது கரெக்ட். இது வந்துடும் பாருங்களேன். நீங்களும் ஒத்துக்கிறீங்களே இந்த விளையாட்டான்னு கேட்குறேன். ஆமா. சும்மா என்ன ஒரு மில்லி 1 ml தண்ணியில இருந்து 1 வோல்ட் எடுக்கிறது சாதாரண விஷயமா? இதுக்கே யாரும் பதில் சொல்ல ஆமா மாட்டாங்க. ஆமா ஆமா. அதாவது நம்ம என்ன பண்றோம்னா, அதாவது எப்பவுமே முதல்ல பொட்டன்சியலை கண்டுபிடிக்கணும், அப்புறம் தான் வந்து கைனடிக் கண்டுபிடிக்கணும். முதல் பொட்டன்சியல் கைனடிக் எப்படி? முதல்ல பொட்டன்சியல் வரணும் இல்லையா? ஆமா ஆமா. பொட்டன்சியலை கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? அப்புறம் கைனடிக் பிரச்சனை நம்ம ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கைனடிக்ங்கிறது ரன் பண்றது தான். இப்போ ரன் பண்றதுக்கு அடுத்த ஸ்டெப் முதல்ல பொட்டன்சியல். வோல்டேஜ் பொட்டன்சியல் தானே. ஆமா ஆமா. கைனடிக் ஆம்பியர் மட்டும் இது பண்ணணும், அவ்வளவுதான். ஆமா, ஆம்பியருக்கு வேற டெக்னிக் பாருங்க. இயற்கை என்ன பண்ணுதுன்னா வோல்ட்டுக்கு தனி டெக்னிக் பயன்படுத்த சொல்லுது, ஆம்பியருக்கு தனி டெக்னிக் பயன்படுத்த சொல்லுது. அதாவது பிசிக்கல் தனி, கெமிக்கல் தனி, பயாலஜிக்கல் தனி, 3 வரணும் உள்ள. தண்ணி வந்து 3க்கு வரும். தண்ணி வந்து பிசிக்கலாகவும் வேலை செய்யும், கெமிஸ்ட்ரியாகவும் வேலை செய்யும், பயாலஜிக்கலாக வரும், மெக்கானிக்கலாகவும் வேலை செய்யும். தண்ணிக்கு மட்டும் 4 எஃபெக்ட் இருக்கு. பிசிக்கலாக வேலை செய்யும், கெமிக்கலாக வேலை செய்யும், மெக்கானிக்கலாக வேலை செய்யும், அப்புறம் வந்து இந்த இது பயாலஜியே வேலை செய்யும், மெக்கானிக்கலாக வேலை செய்யும். ஏங்க தண்ணியோட ஸ்டேட்டை பத்தி தண்ணி வச்சுங்க, தண்ணி வச்சு நீங்க பிளேட்டவே கட் பண்ணலாங்க. பிளேட்டவே சாதாரண விஷயம். அத பத்தின ஒண்ணு வீடியோ ரெடி பண்ணலாம்னு நினைச்சேன். அதுல வந்து நீங்க ஒரு டைம் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருந்தீங்க இல்லையா, அதோட 10 பண்புகள். அது ஆமா அத ஒண்ணு எனக்கு திரும்ப அனுப்பிச்சு விடுங்க. அதையும் வந்து நான் என்னோட லைப்ரரியில ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். எப்போ டைம் கிடைக்குதோ, எப்போ நம்மளுக்கு வந்து கோட்டா இருக்கோ அப்போ நான் வீடியோ ஜெனரேட் பண்ணிடுவேன். இந்த வாய்ஸ் வந்து எனக்கு வந்து பார்த்து சொல்லுங்க. வாய்ஸும் நீங்க 3-4 பண்ணாங்க. வாய்ஸ் 3 பண்ணலாம். வாய்ஸ் 3 பண்ணலாம். நான் யூடியூப்ல அப்லோட் பண்ண முடியலன்னு தெரியல, அதான் நான் பாக்குறேன். சரி இருங்க, நான் ஒன்னு செஞ்சு பாக்குறேன். வாய்ஸ் வீடியோவும் இருக்குதே, வாய்ஸ் யூடியூபும் இருக்கு. வெறும் வாய்ஸ் மட்டும் இருக்குதே, ஆனா எப்படி பண்றதுன்னு தெரியல. சரி, நான் ஒன்று பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். நீங்க அதை டைரக்டா அதுல இருந்து அப்லோட் பண்ண முடியுதுன்னு பாருங்க. அதோட ஃபார்மேட் என்னன்னு பாக்குறேன். நான் என்ன ஃபார்மேட்னு நான் பாக்குறேன். சரி சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் நம்ம சந்திப்போம். சந்திங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.